பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் கடலை பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு, சீரகம், 2 வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டு போகிறேன். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காயில் சீரகம் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸில் வேக வச்ச உருண்டைகளை ஆட் பண்ணி 15 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எம்மியான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.